வணக்கம் நண்பர்களே. இன்றைக்கு நாங்கள் செய்ய போகிறது ஃபிஷ் கட்லட். அதுக்கு தேவையான பொருட்கள் இது டின் ஃபிஷ், உள்ளி, உப்பு, கடுகு, பெருஞ்சீரகம், வெங்காயம், ஒரு கரண்டி தூள், ஒரு கரண்டி மஞ்சள், முட்டை, ரசுக்கு தூள். இதில் உருளைக்கிழங்கு அவிஞ்சு கொண்டு இருக்குது. இப்போ அடுப்பில் சட்டி வச்சு 4 கரண்டி எண்ணெய் விட்டுருக்குறேன். எண்ணெய் கொதிச்சிட்டுது. நாங்கள் இனி இதுக்குள்ள வெங்காயத்தை போட போகிறோம். பொரியறதுக்கு ஒரு வெங்காயம் பட்டி வச்சுருந்தது சின்ன சின்னன்னா அதை அப்படி அதுக்குள்ள போடுங்க, கொதிக்கட்டும். பாருங்கோ வெங்காயம் பொரிஞ்சு கொண்டு இருக்குது. ஆக நல்லா பொரிய விட வேண்டாம். பொரிய விடாமல் இப்போ நாங்கள் எடுத்து வச்சுக்கிற குட்டி குட்டியாக வட்டி வச்சுருந்த உள்ளி, பெருஞ்சீரகம், கடுகு எல்லாம் எடுத்து வச்சுருந்தாங்க. உப்பெல்லாம் எடுத்து வச்சுருந்தாங்களோ அதை அதுக்கு போட்டுவோம். முழுக்க உப்பெல்லாம் போட்டுட்டு நல்லா கிளறுவோம். நல்லா பொரிய விடவே வேண்டாம். நல்லா பொரிஞ்சால் ருசி இருக்காது. கொஞ்சம் அளவாக பொரிஞ்சாதான் நீங்கள் கடிச்சு சாப்பிடுறதுக்கு வெங்காயம் கடிபடும், நல்லா இருக்கும் சாப்பிடுறது. இப்போ பாருங்க வெங்காயம் நல்லா பொரிஞ்சு கொண்டு இருக்குது. இதில் உங்கள்கிட்ட கருவேப்பிலை பவுடர் இருந்தால் ஒரு 1/2 டீஸ்பூன் போடுங்கோ. கருவேப்பிலை பவுடர் போட்டுட்டு கொஞ்சம் கிளறி விடுங்கோ. பாருங்கோ இப்போ பொரிஞ்சிட்டுது. இனி நாங்கள் உருளைக்கிழங்கு அவிச்சு மசிச்சு வச்சுருக்கிறோம். அதை தூக்கி அதுக்குள்ளே கொட்ட போகிறோம். முழுக்க ஒரு 4 உருளைக்கிழங்கு எடுத்து அவிச்சு வச்சுருக்கிறோம். அதை அதுக்குள்ளே போட்டு கிளற போகிறோம் நல்லா. பிறகு பாருங்கோ ஒரு கரண்டி தூள் எடுத்து அதுக்கு போட போகிறோம். உரைப்பு வேணுமானாக்கள் 1/2 கரண்டி போடலாம். உரைப்பு கொஞ்சமாக சாப்பிட்றாக்கள் ஒரு கரண்டி போட்டால் காணும். ஒரு கரண்டி மஞ்சள் தூளும் போடுங்கோ, மீன் வெடுக்கு மணக்காமல் இருக்கிறதுக்காக. இப்போ பாருங்கோ மஞ்சள் தூள் எல்லாம் போட்டு இதண்டியாச்சு, வதக்கி போட்டு இனி நீங்கள் மீன் எடுத்து வச்சுருந்தது அந்த மீனை போட்டு நல்லா கிளறுங்கோ. உங்களுக்கு பச்சை மிளகா போட விருப்பம்ண்டா போடுங்க. எங்கள்கிட்ட சின்னாக்கள் இருக்கிறபடியாக நாங்கள் பச்சை மிளகா போட மாட்டோம். இடத்துல போட்டு நல்லா கிளறுங்கோ. உப்பை பாருங்கோ நல்லா மிக்ஸ் பண்ணுங்கோ. மீன், உருளைக்கிழங்கு, வெங்காயம் எல்லாம் ஒன்று சேர்ந்து கொஞ்சம் பச்சை வாசம் போகும் மட்டும் நல்லா லோவில் வச்சு விடுங்க. அடுப்பை நல்லா லோவில் வச்சு பச்சை வாசம் போகும் மட்டும் வெயிட் பண்ணுங்க. பார்த்துட்டு நீங்கள் சாப்பிட்டு பாருங்க. உப்பு எல்லாம் உங்களுக்கு கணக்காக இருக்கும்ண்டு சாப்பிட்டு பார்த்தா பிறகு நாங்கள் கட்லட் எப்படி பிடிக்கிறேன்னு காட்டுறோம். உப்பை பாருங்கோ எல்லாம் ரெடி ஆகிட்டு அடுப்புலேருந்து இறக்கிட்டேன். பச்சை வாசம் எல்லாம் போட்டுது. இனி நாங்கள் இப்படி குட்டி குட்டி உருண்டையாக பிடிப்போம். இப்படி எடுத்து கொஞ்சமாக எடுத்து இப்படி உருண்டையாக எல்லாத்தையும் பிடிப்போம். இப்போ பாருங்க எல்லாம் உருட்டி எடுத்து வச்சிருக்குது. எண்ணெய் சட்டிக்க கொதிச்சு கொண்டிருக்குது. எண்ணெய் ஊற்றி கொதிக்க வச்சிருக்குது. இப்போ பாருங்கோ எண்ணெய் கொதிச்சிட்டுது. இனி நாங்கள் என்ன செய்கிறோம்ண்டு முட்டைக்குள்ள இப்படி வடிவாக துவச்சிட்டு நல்லா துவச்சி எடுக்கணும். எடுத்துட்டு அப்படியே ரசுக்கு தூளுக்க போட்டு நல்லா வடிவாக ரசுக்கு தூளுக்குள்ளே போட்டு உருட்டி எடுக்கணும். பிறகு இன்னொன்று செய்து காட்டணும். அதே மாதிரி நல்லா முட்டைக்குள்ளே போட்டுட்டு நல்லா முட்டை பட தண்டிட்டு இப்படி நல்லா முட்டை நல்லா போடணும். நல்லா முட்டைக்கு நல்லா துவச்சி எடுத்துட்டு திருப்ப நல்லா கவர் பண்ணி பார்த்தீங்களா அப்படி வந்துட்டுது. இனி நாங்கள் எண்ணெய் கொதிச்சிட்டுது. எண்ணெய்க்கு போட போகிறோம். இப்போ பாருங்க நல்லா பொரிஞ்சு கொண்டு இருக்குது. பார்த்தீங்கன்னா இப்படி நல்லா பொரிஞ்சு வந்துட்டுது. நீங்கள் எடுக்க சரி. இதே கலரில் எல்லாத்தையும் பொரிஞ்சு வர எடுத்தா சரி. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.